நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வேங்கவயல் சம்பந்தமாக சிபிசிஐடி போலீசார் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய புகார்தாரர் கனகராஜுக்கு அந்த நோட்டீஸில் என்னன்னாக்கா, நாங்கள் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம், புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துட்டோம்னு சொல்லிட்டு, ஏற்கனவே போடப்பட்ட எஸ்சிஎஸ்டி வழக்கு இருக்கு பாருங்க, எஸ்சிஎஸ்டி வழக்கு ஐபிஎஸ்ல போடப்பட்டது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் மலத்தை குடிச்சது, அங்கே நடந்த அட்ராசிட்டி சம்பந்தமாக போடப்பட்ட அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலாக அப்படின்னு போட்டுட்டு தலித் மக்களே அந்த 3 இளைஞர்கள் மீது ஐபிஎஸ்ல செக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குடிநீரை மாசுபடுத்தினது, இந்த மாதிரியான செக்ஷன் தான் அதில் போடப்பட்டிருக்கு. எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸ் தான், ரொம்ப சீரியஸ் கிரைம்ஸை போடலை. இப்போ என்னன்னாக்கா, இப்போ எஸ்சிஎஸ்டி கேஸ் இப்போ என்ன இதில் புரிதல் என்னன்னாக்கா, எஸ்சிஎஸ்டி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் இந்த வழக்கு செஷன் கோர்ட்டில் நடத்தப்படும். அதாவது குற்றவாளிகள் யாருனாக்கா, இப்போ தலித்துகள் யார் புகார்தாரராக இருந்தாங்களோ அவங்களே இப்போ குற்றவாளியாக பார்த்துருக்காங்க. உலக அளவில் இந்திய அளவில் எஸ்சிஎஸ்டி வழக்கு ஒன்று ஒரு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த வழக்கில் அவங்களையே என்ன பண்ண குற்றவாளியாக்கி அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த கேஸை எடுத்துட்டு போய் செஷன் கோர்ட்டில் நடத்துகிற ஒரு தந்திரத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃப்ளா இருக்கு அவங்களுடைய போக்கல் குறித்து. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த புகார்தார் கனகராஜ் என்னன்னாக்க, பல முறை சிபிசிஐடி போட்ட பெட்டிஷன்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்ற சம்பந்தமாக ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டு பல முறை சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் பெட்டிஷன் போட்டார். இப்போ எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல அந்த விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, செக்ஷன் 4ன்னு ஒன்று இருக்கு. அந்த 5th சொல்றேன், அந்த விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸ்ல பாதிக்கப்பட்டோர் என்ன கேட்டாலும், நீதிமன்றத்துடைய அனைத்து ப்ரொசீடிங்ஸும் எது சம்பந்தமாக ஒரு தகவல் கேட்டாலும் கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் இதுவரை அவங்க எதுவுமே கொடுக்கப்படலை. அதான் இதில் உள்ள கொடுமை. ஒரு டாக்குமெண்ட்டுமே 2 வருஷமா அவங்க கொடுக்காம அதில் வச்சிருந்துருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இன்னைக்கு அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டு புதுசாக 4 செக்ஷனில் இவங்களை உள்ள போட்டு இப்போ செஷன் கோர்ட்டுக்கு நீதிமன்றம் நடத்துகிற ஒரு போக்கு இருக்கு. இதில் என்ன நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு எதுக்கு தலித் மக்கள் மேலே இந்த பழியை போடணும், அதனால என்ன ஸ்டேட்டுக்கு நல்லது அடைக்க போகுதுன்றது. இதில் 2-3 ஸ்ட்ராட்டஜி நான் பார்க்குறேன். ஒன்று, இதுவரை பாதிக்கப்பட்டிருந்த தலித் மக்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் அவங்களுடைய குரல் இருந்துச்சு. நம்முடைய சிவில் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலும் என்னவா இருந்துச்சுன்னா, குற்றவாளியை கண்டுபிடிங்க. இன்னைக்கு அந்த குரல் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, குற்றவாளி கண்டுபிடிங்கன்றதை விட்டுட்டு எங்க மேல போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து பண்ணுங்கன்ற அளவுக்கு நம்மளை மாத்திட்டாங்க. எவ்வளவு தந்திரம் பாருங்க. இப்ப நம்ம நோக்கம், அவங்களோட நோக்கம் என்னன்னா, நீ வேங்கவேல் குற்றவாளி தானே கேட்டுட்டு இருந்த, இப்போ உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அப்ப நம்மளுடைய அஜெண்டா என்னவா மாறும், நம்மளுடைய குறுக்கள் என்னவா மாறும், முதல்ல நம்மள போடப்பட்ட பொய் வழக்கு இப்ப அதுல நேரம் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு தந்திரமாக அவங்க ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்றாங்கன்னா, இப்ப பழியை வேற விதமா மாத்திருக்கிறாங்க. இதுல நான் பார்க்கறது என்னன்னா, இப்ப அது போக சிபிசிஐடி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பே நீதிமன்றத்தில் தான் அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணுவதற்கு முன்பே ஊடகத்துக்கு அந்த செய்தி யார் கசிய விட்டது. அப்ப சிபிசிஐடி ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீதிமன்றத்துக்கு நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் தான் குற்றவாளின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப என்ன நோக்கம்? அப்புறம் அந்த ஆடியோவெல்லாம் கசிய விட்டது, அந்த வீடியோ அந்த பசங்க எடுத்து போடப்பட்டது. ஒரு உண்மையை சொல்றேன், அந்த பசங்களுடைய போன் எல்லாமே ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கு, சிபிசிஐடி வசம் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம இவரு ஸ்டான் சுவாமி கேஸ்ல அவருடைய லேப்டாப்பை எடுத்துட்டு போய் புலனாய்வுத்துறை என்ன பண்ணுச்சுனாக்க, அதன் பிறகு எடுத்துட்டு போனதுல அவர் முன்னாடியே ஏதோ பேசினார் என்ற அளவுக்கு உள்ள செட் பண்ணாங்க. மெயில் போட்டார், வச்சார், போனார் என்ற அளவுக்கு செட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அது. அப்ப அந்த செல்போன்ல இவங்ககிட்ட யாரும் ஒப்படைக்கல, இந்த போன்லாம் அவங்க கையில் தான் வச்சிருக்காங்க. அதில் என்ன தில்லுமுள்ளு நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல.
ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு பிட் நியூஸாக நீங்கள் போட்டிங்கல்ல, அதில் என்னன்னா அந்த அம்மையார் சொல்கிறாங்க, ஒரு அம்மையார் சொல்கிறாங்க, நீ வந்து ஒத்துக்காதப்பா அப்படின்றாங்க. கிராமங்களில் வந்து சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க, அடித்த உடனே வலிக்கு பயந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், ஏதோ உளறிடுவான், அதுக்காக தான் அவன் கழுவிக்கிறா, ஒத்துக்காதீங்கப்பான்றாங்க. இந்த மாதிரி செகண்டில் வர வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் அப்படின்னா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை வச்சுக்கிறேன் பார் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பானா, நான் வச்சுக்கிறேன் பார் சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் போட போறான்னு சொல்லியிருப்பேன். அந்த கேஸ் போட போறன்றதை எடுத்துருவான், எடுத்துட்டு இந்த கான்வர்சேஷனை மட்டும் வைப்பான். வைக்கும்போது பார்க்கறவன் நினைப்பான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னா என்ன எடுத்துவான், என்ன இருக்கும் சிவில் சமூகத்தில். ஸோ இவர் வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய கிரைம்ல ஈடுபட போறாரு அப்படின்றதான் சிவில் சமூகத்துக்கு அவன் நம்ம அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் இந்த ஆடியோவை கசிய விட்டது. ரெண்டாவது, அவங்க தான் குற்றவாளின்னு வந்து சொன்னதாக வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்க, சிபிசிஐடி நோட்டீஸ் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்குன்னு கேட்டீங்க. கேட்டுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுநாளே நீங்கள் வந்துட்டு நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம், 20ஆம் தேதியே சிறப்பு நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிட்டோன்ற ஒரு அறிக்கை. இப்படி மாற்றி சிபிசிஐடி வந்து கொடுக்கறது வந்து பயங்கரமான பலத்தை, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த டே 1லேருந்து இந்த கேஸை நான் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 26ஆம் தேதி இன்சிடென்ட் நடந்துச்சு, அநேகமாக நான் 29, 30ஆம் தேதி போனேன் 2022. அதுக்கு பிறகு ஒரு 7-8 முறை அந்த பகுதியில் போயிருக்காது. 1 இயரா அந்த பகுதி வந்து 144 கிடையாது, ஒன்றும் கிடையாது, மக்கள் யாருமே உள்ள போக முடியல. இது எவ்வளவு பெரிய அநீதி தெரியுங்களா? இன்னைக்கு நம்முடைய ரெஃப்யூஜிஸ் கேம்ப் இருக்கு பாருங்க, அகதிகள் முகாம்ல கூட என்னன்னா யார் உள்ள போய் பார்க்க முடியும், என்னன்னா ஒரு ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா வேங்கவையில் யாருமே உள்ள போக கூடாது, 144 கிடையாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் எவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப இந்த டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று சொல்றேன். இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பத்தி பெரும்பாலும் டிஎன்ஏ யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அக்யூஸ்ட் பர்சனுக்கு பண்ணுவாங்க, இல்லாட்டினா ரிமாண்ட் பர்சனுக்கு பண்ணுவாங்க. இவங்க யார், எல்லாரும் விக்டிம் கேஸ் பிரகாரம் இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களே இவங்க டிஎன்ஏ எடுக்க வச்சாங்க. ஒன்று. அப்ப ஒரு டிஎன்ஏ ஆக்ட்ல, இப்ப நியூ பிஜேபி ஆக்ட்ல, அந்த டிஎன்ஏ ஆக்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம் அப்படின்னா, போலீஸ் யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள டிஎன்ஏ பண்ணலாம் அப்படின்னு இப்ப ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இது மனித உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அகேன்ஸ்டா கேஸை ஃபைல் பண்ணிருக்கிறது யாருன்னா திமுக. என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞரை வச்சுதான் அவங்க திமுக வந்து கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. இங்க கேஸை ஃபைல் பண்ணிட்டு அதே அவங்க போலீஸை வச்சு என்ன பண்றாங்க, இங்க பாதிக்கப்பட்ட மேலேயே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது கூட என்ன ஒரு விதிமுறை மீறல் நடந்துச்சுன்னா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் கூட இவங்கள்ட்ட விக்டிம்கிட்ட உங்கள்கிட்ட கன்சர்ன் கேட்கணும், கன்சர்ன் கேட்காமலே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணி செஷன் கோர்ட் வந்து அப்படி கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்ட விருப்பத்தை கேளுங்கன்னாங்க. அப்போ கூட மக்கள் நான் என்ன சொன்னோம்னா, நீங்க வந்து டிஎன்ஏ எடுத்துருங்க, கோர்ட்டு கேட்டால் பரவாயில்ல டிஎன்ஏ எடுத்துருங்க, இல்லாட்டினா நம்ம இதையே வரலாற்று பிழையே சொல்லுவான். நம்ம டிஎன்ஏ இன்னைக்கு பல பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கான், மக்கள் டிஎன்ஏ எடுக்கலன்ட்டு. இதில் சொல்லப்பட்ட எல்லா மக்கள் டிஎன்ஏ எடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ லிஸ்டே வந்து என்னன்னாக்கா வெறும் பட்டியல் சாதி மக்கள் அவங்களுக்கு தான் நோட்டீஸே கொடுத்துருந்தான் சம்மன் டிஎன்ஏக்கு. இதுவே போங்காட்டம் நீ ஒரு எல்லாருக்கும் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ன்றதுக்கா அப்பவே நாங்கள் வந்து போன ஜூன் மாசமே இதை கண்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் உடனே என்ன பண்ணாங்கன்னா, சிபிசிஐடி இப்படி எழுதின உடனே என்ன பண்றாங்க, பேருக்கு வந்து நான் தலித் மத்தியிலையும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து டிஎன்ஏ எடுக்க வச்சாங்க. இப்படிதான் நடந்துச்சு. பட் டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்துட்டு என்ன நடக்கல, அது ஒண்ணுமே தெரியல. ரத்த மாதிரி டெஸ்ட்டும் வந்து சக்சஸ் ஆகல, டிஎன்ஏ டெஸ்ட் இது ஆகல. நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அந்த மலம் கூட அவங்க எடுக்கப்பட்ட மலத்தை நீங்க நல்லா பார்க்க, கவர்மெண்ட் எவ்வளவு ஃபிளா இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய அறிவுஜீவிகள் இருக்கான், அது எவனுமே ஸ்பாட்டுக்கு போறது கிடையாது, உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது. இப்ப அந்த மலத்தை கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, எடுக்கப்பட்ட மலத்தை வந்து கொண்டு போய் ஒரு தூய்மை பணியாளர் வந்து வீசிடுறாரு, காவிரி நகர்னு சொல்லி திருச்சி போற ரூட்ல அவர் வீசிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போலீஸ் 4 நாள் கழிச்சு கேட்கறாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ன்றாங்க. உடனே என்ன பண்றாங்கனாக்கா, அந்த தூய்மை பணியாளரும் இந்த கிராமத்தில் உள்ள 2 இளைஞர்கள் இப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அந்த பசங்களையும் கூப்பிட்டு தான் ஒரு போலீஸ் பட போகுது. 4 நாளைக்கு முன்னாடி வீசப்பட்ட ஒரு மெயின் ரோட்ல குப்பையில வீசப்பட்ட மலத்தை எடுக்கிறதுக்கு போலீஸ் போகுது. அப்போ ஒரு கவர்ல வந்து கடந்திருக்கு, இந்த மலம் தான் அந்த மலம் எடுத்துட்டு போறாங்க. இது இரவு 8 மணிக்கு எடுத்துட்டு போனது. அந்த மலத்தை வச்சுதான்
இவங்க எல்லா டிஎன்ஏ டெஸ்ட்டும் இது வேற நடந்துச்சு. சரி, இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் இப்போ இன்னைக்கு இந்த செக்ஷன்ஸ் கூட ரொம்ப வலுவாக போடல. அவங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த செக்ஷன் வந்து ரொம்ப லைட்டான செக்ஷன் அவங்க போட்டிருக்கிற. இப்போ இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்ததில் தான் நான் படித்து பார்த்தேன், எல்லாமே வந்துட்டு பெயிலபிள் அஃபென்ஸ், நார்மல் கேசஸ். இப்போ இந்த நார்மல் கேசஸ் அப்படின்ற இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூக்கு இதாக பண்ணுவாங்கல்ல, என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது அவங்ககிட்ட. நல்லா எனக்கு தெரியும், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து இந்த அப்படின்றது கிடையாது, இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் உண்மை. இவங்க எடுக்கப்பட்ட எல்லா சயின்டிஃபிக் எவிடன்ஸுமே அவங்களுக்கு வந்து நிற்கல. மக்கள் யார் ஒத்துழைப்பு கொடுக்கல? குரல் டெஸ்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ரத்த மாறி டெஸ்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, பலமுறை விசாரணை பண்ணாங்க, எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க? அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நீங்கள் முதல்ல லோக்கல் டிஎஸ்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து ஐஜி தலைமையில் ஒரு 11 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று தமிழக அரசு போடுது. அவங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் அந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு போகுது. சிபிசிஐடியில் வேலை பார்த்த ஒரு டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, அவர் தான் முக்காவாசி இதை வந்து விசாரணை பண்ணார். அவரும் இவங்களை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து இவங்களையே குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு குரல் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போகிறாரு. புதிதாக ஒரு அம்மையார் வந்து டிஎஸ்பியாக பொறுப்புக்கு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதில் அந்த சுதர்சன்ன்ற பையனை கூட 3 மாதத்துக்கு முன்னாடி விசாரணை பண்ணுற அதிகாரி எங்கே கூப்பிடணும்? சம்மன் அனுப்பி எங்கே கூப்பிடணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணை பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு வச்சு சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணியிருக்கணும். கோவிலில் கூட்டு போய் அவனை வந்து மிரட்டியிருக்காங்க. கோவிலில் வச்சு அந்த பையனை மிரட்டியிருக்காங்க. நடக்கலன்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மாவை சொல்லுங்க. இல்லைன்னா அந்த கோயிலுக்கு இருக்கிற சிசிடிவி கேமரா வாங்க. எதுக்கு ஒரு பையனை கூட்டு போய் கோவில் வச்சு மிரட்டணும்? நடந்துச்சா இல்லையா? அப்போ இவ்வளோ ஒரு ஃப்ளாவை வச்சுக்கிட்டு இது சாதாரணமாக இண்டிவிஜுவல் ப்ராப்ளம். நான் ஆல்ரெடி இன்னொன்று சொல்ல வரேன். அந்த கேஸில் இவங்க இந்த கசியூட்ட தகவல்கள் அது நிறைய ஊடகங்கள் பரப்புனாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவன் என்ன பிட்டு பிட்டா போடுறான், அதெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸ்னு எடுத்துக்கிட்டு எப்படி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை எப்படி எடுத்துட்டு ஒளிபரப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. போலீஸோட ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தகவலா, உண்மையான தகவலா? போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்ல வந்து கிட்டத்தட்ட 70 விழுக்காடு கண்டுபிடிக்க முடியல. அது எல்லாம் புனையப்பட்டிருக்குன்றது நீதிமன்றங்களோட தீர்ப்புகள் சொல்லப்பட்டது. அப்போ கூட புரிஞ்சுக்க வேணாமா? போலீஸ் கொடுக்குற எஃப்ஐஆர் உண்மைன்னு போடுவீங்க, போலீஸ் கொடுக்குற சார்ஜ் ஷீட்டுடைய சில பகுதி எடுத்துக்கிட்டு உண்மையை நீங்க போடுறீங்க அப்படின்னா என்ன நீதிமன்றம் சொல்லிச்சா? இப்ப நாளைக்கு இந்த தீர்ப்புல வந்து அவங்க எல்லாம் அப்பாவின்னு வந்துச்சுன்னா இது ஒரு நாள் முழுவதும் போட்டீங்களே, எங்க போவீங்க? நீங்க முகத்தை வச்சுட்டு எங்க போவீங்க? போட்டதுக்கு என்ன என்ன அந்த பாவத்துக்கு என்ன கணக்கு இருக்கு? இப்போ இதை டே ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா பொது சமூகத்தில் வந்துட்டு அவங்க தான் பண்ணியிருப்பானுங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவனுங்க தான் பண்ணியிருப்பாங்க, பண்ணிப்பிடுவான்னு சொல்லி 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 உலகம் 2 வருஷமா அந்த ஊரே தனித்தீவாக இருக்கு. வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு எங்கே போனாலும் இதை சுமந்துட்டு போகிறாங்க. அந்த பெயினை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா அவன் எப்படி? பல முறை கேட்டாச்சு, அவன் மலத்தை அவனே போட்டு அவனே குடிப்பானா? 2வது வந்து எஃப்ஐஆர் ரொம்ப தெளிவாக இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்கு. அதாவது 26ஆம் தேதி இன்சிடென்ட் தெரியுது, அதுக்கு முன்பே நாங்கள் 1 வாரமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தோம். தண்ணியில் துர்நாற்றம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் அந்த கனகராஜ் இருக்கிற குழந்தைய வந்து 24ஆம் தேதி சேர்க்கிறாரு, 25ஆம் தேதி நைட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த மருத்துவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எஃப்ஐஆரில் இருக்கு, நீங்கள் குடிக்கிற நீர் தான் ஏதோ மாசுபடுத்தப்பட்டிருக்கா, அந்த நீரை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. 25ஆம் தேதி நைட்டு வர்றவங்க 27ஆம் தேதி செக் பண்ணுறாங்க. இது என்ன ஃபேக்ட் தானே? இது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க? கேஸ் எப்படி கொண்டு போனீங்க? இல்லை, இன்னொரு லாஜிக் இருக்கு. அது என்ன? போலீஸ் வந்து ஒரு கதையை கட்டமைக்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு வலுவா இல்லை காரணம். அதான் அது நீங்க அந்த காரணங்கள் எல்லாம் ரொம்ப லைட்டான காரணங்களா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னாக்கா அவங்களுக்கே தெரியும் இந்த கேஸ் நிக்காதுன்ட்டு. ஜீவானந்தம் என்ற பெரியவர் வந்து சண்டை போட்டாராம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2, 2022 எங்க பகுதிக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு பஞ்சாயத்து பிரசிடண்ட் கணவர்கிட்ட சண்டை போட்டாரு. வாக்குவாதம் நடந்துச்சுன்னு. அப்படி ஒரு வாக்குவாதம் நடக்கல. ஜீவானந்தத்துக்கும் அவருக்கும் எந்த வாக்குவாதம் நடக்கல. வாக்குவாதம் நடந்து சதாசிவம்ங்கிற ஐயாவுக்கும் அவருக்கும் தான். நீங்க என்ன எல்லா கணக்கும் காட்டுறீங்க, எங்க பகுதிக்கு ஒண்ணுமே போடலன்றதான் சொல்றாரு. நீங்க வந்து எங்க தொகுதிக்கு ரோட போட்டுட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம நீங்க மட்டும் கணக்கில் மட்டும் தீர்மானத்தில் அது செஞ்சன்னு எழுதுறீங்களே அப்படின்னு அவங்க சண்டை வருது. இதான் நடந்துட்டு இருக்கு.
ரெண்டாவது என்ன இன்னொரு கேள்வி அதி புத்திசாலி சொல்றாங்க அறிவாளிங்க, அவங்க மேல பழிய போடுறதுக்கு தலித்துகள் எவ்வளோ மனசாட்சி இருந்தா அப்படி பேசுவானா? அதாவது இன்னொருத்தர் மேல பழிய போடுறதுக்கு அவங்களே மலத்தை போட்டு அவங்களே குடிச்சு பழிய போட்டாங்களாம். அப்ப என்ன சொல்ல வரான்? இந்த எளிய மக்கள் எவ்வளவு கொடூரமான எண்ணங்கள் கொண்ட புத்தி உள்ள மக்கள் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு அராஜகம் அது. இது இன்னொரு ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு விசாரணை எல்லாருக்கும் தெரியும். டிஎஸ்பில இருந்து சிறப்பு புலனாய்வு படையில இருந்து இப்ப இருக்கக்கூடிய முன்னாடி விசாரணை பண்ண பால்பாண்டி டிஎஸ்பில இருந்து தெரியும், சிபிசிடி டிஎஸ்பில இருந்து தெரியும். உண்மை என்ன முதல்ல எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதாவது முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஒருத்தர் இருந்தார் சிதம்பரம், அவர் முக்குளத்தூர் சமூகம். அந்த முக்குளத்தூர் சமூகத்துக்கும் தலித் மக்களுக்கும் நல்ல நெருக்கம் இருந்துச்சு, அந்த பிரசிடண்ட்டுக்கு நெருக்கம் இருந்துச்சு. இப்போ இவர் ஒருத்தர் பிரசிடண்டா வராங்க, இன்னொரு அம்மா. அதனால அந்த பழைய பகையை வச்சுக்கிட்டு சிதம்பரம் தூண்டி விட்டாரு, அதனால நாங்கள் மலத்தை போட்டோம் அப்படிதான் கொண்டு வர பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் கேஸ். பட் அவருக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, அவரையும் கூட்டு போய் விசாரணை பண்ணாங்க ஆரம்பத்தில். அதில் ஒரு பையன் பிரபாகர் என்ற பையன் மரியாதை காரணமா அவரை அப்பான்னு கூப்பிடுவான். அவரை கேட்டிருக்காங்க, அப்பான்னு கூப்பிடுறியே என்ன, அவனுக்கு நீ பிறந்தையா? இதெல்லாம் அங்கே நடந்த டார்ச்சர். நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவிலே நான் எழுதியிருப்பேன், 2023 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு பதிவில் எழுதியிருப்பேன். இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட எடுத்து மறுபடியும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன். மழை எப்படி மழை இருந்துச்சுன்றது வரைஞ்சி காட்டுங்கன்னாங்களாம் இந்த பசங்கள்கிட்ட. மலம் எப்படி கரைச்சி, நீங்கள் மலத்தை எப்படி கரைச்சிங்கன்றது என்ன கேள்வி இது? மலத்தை நீங்கள் எப்படி கரைச்சிங்கன்றதை செஞ்சு காட்டுங்க கையால். இதெல்லாம் விசாரணை நடந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சுன்றதையும் அப்பப்போ அதிகாரிகளுக்கு அவங்க தெரியப்படுத்திருக்காங்க பெட்டிஷன் போட்டு. இப்போ இந்த நிலையில தான் இன்னைக்கு கேஸில் அவங்க பாருங்க போடப்பட்ட 239 எஸ்சிஸ்டி கேஸையே குவாஷ் பண்ணிட்டு ஐபிஎஸ்ல ஒன்று செக்ஷனை போட்டுட்டு, இன்னொரு பக்கம் அங்கே யாருக்கும் வேங்க வயலுக்கும் யாரும் போகக்கூடாது, அங்கேயும் தடை, இங்கேயும் இப்படி ஒரு பிரச்சனை. சரி, அவ்வளோ நேர்மையாக இருக்கிற போலீஸ் தானே, அவ்வளோ அரசாங்கம் தானே. 2022 கலெக்டர் கவிதாராம் அவர்கள் அங்கே போகிறாங்க, ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டவொன்னு போகிறாங்க. அப்போ அவங்க முன்னாடியே 2 விஷயம் நடக்குது. கோவிலுக்குள்ளே உள்ளே போக முடியல, பட்டியல் சாதி மக்கள் கோவிலுக்குள்ளே போக முடியலன்ற பிரச்சனை இருக்குது. அங்கே டீ கடையில் இரட்டை குளம் வரை இருக்குன்றது 2 பிரச்சனை வருது. இது சம்பந்தமாக 2 கேஸ் ஃபைல் ஆகுது. இது கவிதாராம் அவர்களுடைய கண்ணு எதிரே நடக்கக்கூடிய இன்சிடென்ட். 2 கேஸ் ஃபைல் ஆகுது. பட் அந்த 2 கேஸும் கம்ப்ளைண்டர் யாருன்னா தாசில்தார், தலித் மக்கள் கிடையாது, பட்டியல் சாதி மக்கள் கிடையாது. கம்ப்ளைண்டர் யாருன்னா தாசில்தார். அதே புகார்தாரர் அவர் என்ன பண்றாருன்னா நீதிமன்றம் போய் அவங்க பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு அதே தாசில்தார் சொல்றார். இது எவ்வளவு பேர் கொடுமை? புகார் கொடுத்து என்ன பண்றாரு, பெயில் கொடுக்கறதுக்கு அந்த தாசில்தார் ஒப்புதல் கொடுக்குறாரு. அந்த ரெண்டு கேஸோட இதுவும் அப்படியே ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. ஒரு கலெக்டர் முன்னாடி நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் அவங்க இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. அப்ப இந்த பின்னணிலாம் ஆராயாம நீங்க அப்ப இதெல்லாம் அங்க சாதி இல்லையா, சாதிய வன்மம் அங்க நிறைஞ்சு இருக்கலையா? அந்த தொட்டி அங்க எப்படி வந்துச்சு? முதல்ல தொட்டி வந்த கதை யாராவது கேட்டாங்களா? அந்த முதல்ல அங்க குடிநீரே ஆதிக்க சாதி மக்கள் பயன்படுத்துவாங்க. கடைசியில் இவங்க வர்றது 1 குடம் 2 குடம் 1.5 குடம் தான் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணி கூடுதலா கொடுங்கன்றதான் பிரச்சனை. அப்புறம் அங்க இருக்கிற பிரசிடண்ட் என்ன பிரச்சனைனாக்கா, நீ எனக்கா ஓட்டு போட்டுன்றது பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சரி, இப்படி இந்த நிலையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அங்க ஒரு காவிரி நீர்த்தேக்க தொட்டி ஒன்று சும்மா கிடக்கு. அந்த தொட்டியாவது நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அனுமதி வாங்கி தான் அந்த தொட்டியை அவங்க பயன்படுத்தினாங்க. அப்ப இப்போ அவங்க தண்ணி நல்லா நிறைய குடிச்சாங்க. அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இப்ப இல்லை. இப்படி தண்ணி பிரச்சனை இல்லாத சமயத்தில் தண்ணியால தான் அவங்க போட்டாங்கன்றது ஒரு கதை இருக்கு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு அபத்தம். இதனுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஃபுல்லும் கேட்கல. இப்போ நான் இதுவரை போயிருந்திருக்கிற மக்கள் சொல்றாங்க, பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுடைய கணவர் மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் சயின்டிபிக்கா ஆய்வு பண்றவன், அவர் தான் செஞ்சாருன்றது எனக்கு சொல்ல முடியாது. மக்களுடைய புகாரா இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை பல தீண்டாமை இருக்கு. அந்த தீண்டாமை அவங்க ஆய்வு பண்ணியிருக்கணும். 1 பண்ணல. 2 எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஜெனியூனா நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்கணும்.
இப்போ ராமஜெயம் கேஸ் வந்து நேருடைய தம்பி ராமஜெயம் கேஸ் சிபிசிஐடியில் பல வருடங்களாக பெண்டிங்கில் கிடக்கு. இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. இதே எஸ்பி அவர்களை நான் பார்க்குறேன். சிபிசிஐடி எஸ்பி அவர்களை போய் திருச்சியில் வந்து மீட் பண்ணும்போது இதெல்லாம் குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மலத்தை கண்டுபிடிக்கிறீங்களே, மலத்தை கொட்டினவ யாருன்னு கண்டுபிடிப்பீங்களா, யாருடைய மலம் கண்டுபிடிப்பீங்களான்றதெல்லாம் இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ முதல் இடத்துலேருந்து இப்போ கடைசி இடம் வர வச்சு இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கேஸை உங்களுக்கு க்ளோஸ் பண்ண தெரியலன்னா ஒன்று பெண்டிங்கில் போடணும். அந்த மக்கள் சிபிசிஐடியை காணவில்லைன்னு போட்டாங்களாம். அது ரோஷம் பொத்திக்குச்சு. எப்படி எங்களை அப்படி போடலாம்? மறுநாள் தான் இது கொண்டு போய் இப்போ 2 மாதம் 3 மாதம் அவகாசம் கேட்டீங்க நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். அப்புறம் இப்போ மட்டும் எப்படி கோவம் பொத்திக்கிட்டு உடனே போய் ஃபைல் பண்ணுறீங்க? அவகாசம் கேட்டு நீங்கள் அப்போ ஆல்ரெடி அந்த பேப்பர் ரெடியாக வச்சுருக்கீங்கல்ல, ஆல்ரெடி இருக்குல்ல. அப்போ அவங்க சிபிசிஐடி காணலை அப்படின்னா உங்களுக்கு கோவம் ரோஷம் வந்துருச்சு. கொண்டு போய் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஃப்ளாவை வந்து கொஞ்சம் தயவு செய்து சயின்டிஃபிக்காக என்னன்றத தரவுகளை அங்கே போய் யாருமே கேட்கறது இல்லை. எல்லாம் ஒன்று கட்சி பாசம். திமுக யாரும் குறை சொல்லக்கூடாது. திமுகவை குறை சொன்னால் நாங்கள் திட்டுவோம். திமுகவை குறை சொன்னாக்க நாங்கள் தலித்துகளை வந்து விரோதியாக பார்ப்போம். நமக்கு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ்ன்ற பிரச்சனை கிடையாது. ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. நான் ஒரு ஸ்டேட்டாக பார்க்குறேன், பார்ட்டியாக நான் பார்க்கல. இதை இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறவன் எல்லாம் வந்து ஸ்டேட்டாக பார்க்காம பார்ட்டியாக பார்க்குறான். தான் பார்ட்டிக்கு ப்ரோ பார்ட்டி ஸ்டாண்ட் எடுக்கிறான். நான் இப்போ என்னுடைய பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் அப்புறம் எப்படி ஜஸ்டிஸ் கிடைக்கும்? சத்யநாராயணன் ஒரு ஜட்ஜை போட்டாங்க. இந்த விசாரணை வந்து நிறைய குற்றச்சாட்டு வருது, மக்கள் வந்து மக்களே மிரட்டுறாங்க, விசாரணை சரியா இருக்காங்க. அவர் வந்து மக்களே சந்திக்கல. ரிட்டையர்டான ஜஸ்டிஸ் சத்யநாராயணன். சத்யநாராயணன் யாரு? நம்ம கௌசல்யா சங்கர் கேஸ்ல வந்துட்டு முக்கிய குற்றவாளிக்கு பெயில் இது விடுதலை பண்ணவர், பெயில் கிடையாது விடுதலை பண்ணவர் ஹைகோர்ட்ல. அவர் கொண்டு வந்து வேங்கர்வேல் கேஸ்ல வந்து சரியா நடக்குதுன்னு பார்த்தா அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு? என்ன கொடுப்பாரு? மக்களை சந்திக்காமல் இன்வெஸ்டிகேஷன் நல்லா நடக்குது. ஒரு மக்கள் கூட அவர் பார்க்கல. இன்வெஸ்டிகேஷன் நல்லா நடக்குதுன்றத ஒரு ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜி வந்து ஆபீசர் மேலதான் வந்து சார்ஜ் பண்ணிருக்கிறோம். அவங்க பயாசா இருக்காங்கன்றதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. பட் அவங்க கிட்ட போய் விசாரணை பண்ணிட்டு குற்றம் வச்ச மக்கள்கிட்ட வந்து சந்திக்காம போயிட்டு ஒரு அறிக்கை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? சிவில் சொசைட்டியோட வாய்ஸை வந்து நீங்க நொறுக்கிற மாதிரி இல்லையா? ஏற்கனவே இந்த மைய சமூகத்தில் தலித்துகள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்வு பெரும்பாலும் இருக்கு. எல்லா ஊடகத்தையும் நான் பார்க்கிறேன். சீமான் பெரியார் பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு. அது ஒரு கருத்து பிரச்சனை. கண்டிப்பா சீமான் வந்து பெரியார் குறித்து தப்பா பேசுனதெல்லாம் வந்து யாரும் மன்னிக்க முடியாது. அந்த கருத்து வந்து ரொம்பவும் அபாயகரமான அநாகரமான கருத்து. நான் என்ன கேட்கிறேன், அந்த கருத்துக்கு எனர்ஜி சரி ரொம்ப தப்பு. தீமாவை கண்டிக்க தைக்கிறது எல்லாம் செய்ய வேண்டியது, அதில் மறுப்பு கிடையாது. கடுமையாக ஸ்டாக்காக கண்டிக்கணும். ஆனால் ஒரு வாரமா 10 நாளாக அதை கண்டிக்கிற இதே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, பிசி எடிட்டர்ஸ், என் நண்பர்கள் தான் எல்லாரும். 1-2 மீடியாவை தவிர சொல்றேன், நண்பர்கள் தான் அவங்க எல்லாரும். என்னுடைய இடைநிலை சாதி நண்பர்கள், இந்த பிசி எடிட்டர்ஸ், ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்போம்ல, எல்லா மீடியாலும் பிராமணன் உட்காந்துருக்கான்னுட்டு. பிராமின்லாம் உட்காரல மேலே மீடியாவில் வந்து, பிராமின்லாம் கிடையாது. எல்லாம் இடைநிலை சாதிக்காரன் தான் உட்காந்துருக்காங்க. நல்லது, மகிழ்ச்சி. வேங்கவேல் பிரச்சனையில் போலீஸ் கொடுத்த அறிக்கையை எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடித்த பத்திரிகையாளர்கள், ஹியூமன் ரைட்ஸ் வேல்யூஸ் தெரிந்த தலித் கன்சர்ன் உள்ள பத்திரிகையாளர் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை போட்டாங்களே தவிர மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க எதுவுமே போடலை. ரொம்ப நான் ஆழ்ந்த வருத்தத்தோட பகிர்ந்துக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு
ஆக்ஸ்ஃபோமும் நியூஸ் லாண்ட்ரியும் சேர்ந்து நடத்திய ஒரு ரிசர்ச்சில் இந்தியாவில் ஒரு நியூஸ் ரூம்ல கூட தலித் எடிட்டரா இல்லை, தலித் சிஓ இல்லை. ஒரு 712 கவர் ஸ்டோரி ஆர்டிக்கல்ல 12 ஸ்டோரி மட்டும்தான் தலித் பத்தின ஸ்டோரின்றத ஆக்ஸ்ஃபோம் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நடத்தின ஒரு ரிசர்ச் சொல்லி அது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தமிழக ஊடகங்கள் இதெல்லாம் அப்படி சொன்னாங்க. சரி, நான் கேட்குறேன், அங்கே 144 போடப்பட்டிருக்கு, அதை கண்டிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் மட்டும்தான் கண்டிக்கணுமா? அந்த மக்களை பார்க்கணும், போகணும், வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா உணர்வாளரும் ஒன்று சேர்ந்து என்னைக்காவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் மீட் பண்ணியிருக்குமா? வேங்கவேல் எங்க இருக்கான்னு தெரியுமா? என்ன தெரியுமா, ஸ்டேட் வந்து இப்படி பொய்யான அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஸ்டேட்டு கிடையாது, குற்றத்தை செஞ்சவங்க கிடையாது. இந்த சிவில் சமூகத்தில் நீங்களாம் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க பாருங்க, உங்க கள்ள மௌனம் தான் பேராபத்து. உங்களுடைய கள்ள மௌனம் தான் பேராபத்து. நான் அவனை கூட மன்னிச்சிருவேன். நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த வழக்கு 2 வருஷமா ஃபாலோ பண்றதுனால, அந்த மக்கள்கிட்ட பலமுறை பேசுறதுனால, அவனா போட்டிருந்தானா எப்படியாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். பலமுறை இன்ட்ராக்ட் பண்ணி பலமுறை கேட்டிருக்கேன். ஒரு இடத்துல கூட அவனுங்க வந்து உத்தம அவன் யாரும் செய்யல. அதை நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு வேளை அவனுங்க கலந்துருக்கான்றத எவிடன்ஸ் சொல்லிட்டு, நான் இந்த 30 ஆண்டு காலம் இந்த மனித உரிமை தளத்தில் இருக்க, நான் வெளில போயிடுறேன், விட்டுட்டு போயிடுறேன், அன்னைக்கு எழுதி கொடுத்து போயிடுறேன், இனிமேல் நான் இந்த ஃபீல்டில் இல்லைன்னு எழுதி கொடுத்து போயிடுறேன். அவ்வளோ சேலஞ்சாக நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த கேஸில். அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன், பிலீவ் பண்ணுறேன். இது ஏன் பிலீவ் பண்ணுறேன்னா, 2 ஆண்டு காலம் இந்த கேஸை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணது விளைவாக நான் சொல்கிறேன் நான். ஆனால் சிவில் சமூகம் இவ்வளோ எறும்பு, காவல்துறையை விட்டுருங்க, ஸ்டேட்டை விட்டுருங்க, நீங்களா இருக்கீங்க பாருங்க, உங்க கள்ளமௌனம் இருக்கு பாருங்க, உங்களுடைய தோல் இருக்கு பாருங்க, 4 காண்டாமிருகம் தோல் மாதிரி இருக்கு. இவ்வளவு அமைதி காட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்க. அது எவனாவது அவன் 20 வீட்டுக்காரன் 25 வீட்டுக்காரன் அவன் மலத்தை குடிக்கிறான், தண்ணியை குடிக்கிறான், ஏதாவது குடிச்சிட்டு போறான், ஒன்னும் இல்லாத பிரச்சனைகள்லாம் பொங்குவானுங்க. ஒரு சின்னதா யார் பாதிக்கப்பட்டாலும் நிக்கணும்ன்றதான எத்திக்ஸ் இருக்கு. எங்க போய் நம்ம நிக்கிறோம்? டெய்லி ஒரு பார்க்குறேன், தொலைக்காட்சியை பார்க்குறேன், இவர் ஃபோட்டோவை எடிட் பண்ணிட்டார், அந்த ஃபோட்டோவை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சீமானை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்க சீமான் சொன்ன கருத்துக்கு இங்கே எவன் வந்து ஆதரிக்கிறா? யார் ஆதரிக்கிறான்? நாங்களாம் பெருசாகவே எடுத்துக்கல. அந்த கருத்தெல்லாம் வன்மமான கருத்துன்னு நான் இக்னோர் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் எனக்கு பிரச்சனைனா அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேங்கவேலாம் என்னன்னு கூட தெரியாது பிறகு ஊடகத்தில் உட்காந்துருக்கிற அந்த டாப் மோஸ்ட் எடிட்டர்ஸ்க்கு, சிஓக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு இவங்களை விட உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்கு. எனக்கு இந்த முற்போக்கு பேசிக்கிட்டு நீங்களாம் நிற்கிறீங்க பாருங்க, உங்களை பார்க்கும்போது பயமாக இருக்குது. எனக்கு இவங்கெல்லாம் கூட பயம் கிடையாது. ஸ்டேட்டுக்கு பயம் கிடையாது. சாதி வெறியின் கூட எனக்கு பயம் கிடையாது. மிஞ்சு போனால் கொள்ளுவான், மிஞ்சு போனால் அந்த ஸ்டேட் என்ன பண்ணால் செல்ல பிடிச்சி போடுவான். இது ரெண்டுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு அளவையும் எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அப்படி ஒரு மனித உரிமை தளத்தில் ஒருத்தர் சாவறதை பற்றியோ, ஒருத்தனை உள்ள சிறையில் பிடிச்சி போய் ஜெயிலில் இருக்கிறத பற்றியோ ஒரு கவலையும் கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. நான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்களா இருக்கீங்க பாருங்க, இது என்னன்னே தெரியாமல் கண்டுக்காம ஜம்முன்னு இருக்கீங்க பாருங்க, உங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. சிவில் சமூகத்தில் இந்த கள்ளமௌனம் இருக்கு பாருங்க. எனக்கு இவ்வளவு ஒரு 45,000 பேர் இருக்கான் ஃபாலோவர். அதை பார்ப்பேன் நான். எவனாவது பேசுறானா வைக்கிறானா, அதில் 10 பேர் பேசிட்டு இருப்பான். நம்மளுக்கு என்ன இருப்போம், கடந்து போவோம். இப்ப சமூகத்தில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது பொறுப்புணர்வு ஒன்று இருக்குல்ல, அது எங்க இருக்குது? அதுதான் வந்து பயமா இருக்கு. இந்த கள்ள மௌனத்தை எப்படி உடைக்கிறதுன்றதான் தெரியல எனக்கு. இன்னைக்கு அது 3 பசங்களும் ஜூனியர் விடல பேசியிருக்காங்க. ரொம்பவும் பாவம், பெயின்ஃபுல்லா இருக்கு அந்த இன்டர்வியூ படிக்கும்போது, பெயின்ஃபுல்லா இருக்கு. நாங்க மலத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம், மேல இருக்கிறத வந்து அந்த கேரி பேக்ல எடுத்துட்டு வந்த மலத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம், கொட்ட வந்தோம்.
கொட்ட அவன் கேட்குறான், ஒரு கேள்வி கேட்குறான், செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறான். ஏன்டா கொட்ட போகிற நாங்கள் வந்து நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோம்னு கேட்குறான். செருப்பை கொண்டு அடிக்கிறான். மலத்தை கொட்ட போகும்போது எடுத்த ஃபோட்டோ. எப்படியோ எடுப்பானா? எவ்வளவு தூரம் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து அவனுடைய மாண்பை குறைக்கிறோம், டிக்னிட்டியை அவனை வந்து சிதைக்கிறோம், அவனுடைய வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அழிச்சு ஒழிக்கிறோம். அவனுக்கான ஈக்குவாலிட்டி நம்ம கொடுக்கல, அவனுக்கான லிபர்ட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? அடித்து காயப்படுத்துகிறோம். இவ்வளவு சுரண்டிட்டு நம்ம வந்து சைலண்டாக உட்காந்துட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இது ஒரு நியூஸான்னு பார்த்துக்கிட்டு கடந்து போகிறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பேராபத்தாக இருக்கு எனக்கு. ஒன்னொன்று மட்டும் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த இயற்கைக்கு. ஏன்னா என்ன ஒருவேளை நானும் ஒரு இடைநிலை சாதிக்காரனா பிறந்தா உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன். ஏதோ ஒரு விதத்தில் என்னை நல்ல காரியம் என்ன தெரியல, ஒரு தலிதா போனாலும் அந்த உணர்வாக எனக்கு இருக்குன்னு நினச்சிட்டு பெரும்பட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா என்னை உங்கள் பாவத்தில் சேர்த்துக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ கள்ளமௌனம் கூடாதுங்க. அவ்வளோ கள்ளமௌனம் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. இவ்வளோ தூரம் எழுதுறான். அதை வந்து எத்தனை கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பேர் அது இது பண்ணுறாங்க. அது எதுவுமே பேச மாட்டோம். இந்த முறை ஓட்டு போட்டது கூட திமுக கூட்டணி தான் ஓட்டு போட்டேன். லாஸ்ட் ஏப்ரலில் நடந்த இதில் எங்கள் சு வெங்கடேஷ் தான் ஓட்டு போட்டேன். நாங்களாம் என்னைக்காவது எங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு நாங்களாம் என்ன ஓட்டு போடுற ஆட்களா? உனக்கு தானே ஓட்டு போட்டோம். ஆனால் உன் ஆட்சியில் வந்து நிர்வாகம் சரியில்லைன்னு கேட்கனாக்கா, அது கேட்டாக்கா கேட்கவே கூடாதுன்னா என்ன விதமான லாஜிக்? அது எனக்கு புரியல. என்ன விதமான லாஜிக்கா இருக்க முடியாது? பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்த எதிரி, திமுக வந்து சித்தாந்த எதிரி எனக்கு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. பட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி வந்து சித்தாந்த எதிரியும் சரி, நிர்வாக எதிரியும் எனக்கு. பட் திமுக வந்துட்டு நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னாக்க பார்த்துங்க. ஆனால் ஒன்று, ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி நான் சொல்கிறேன், வருகின்ற தகவல் எல்லாம் ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஏழை எளிய மக்களும் அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. சிபிஎம் உடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் சொன்னார் பாருங்க பேட்டியில், நல்லா வச்சு செஞ்சார். அந்த கெட்ஸ் இருக்கணும். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் அவரை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் போல்டாக சொன்னார், தீண்டாமல் இருக்கனா போய் நிற்பேன் நான். நீ எனக்கு நான் தீண்டாமல் எதிர்க்கின்றதுக்காக நீ ஓட்டு போடு, ஓட்டு போடாமல் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் அவன் பக்கம் தான் நிற்பேன். நான் கூட்டணியில் இருக்கின்றதுக்காக நீ செய்கிற எல்லா விஷயத்தையும் விட்டுற முடியாது. தொழிலாளர்கள்லேருந்து அரசு ஊழியர்லேருந்து கடுமையாக இந்த அரசாங்கம் பாதிக்கப்படுறாங்க. இதை நான் கேட்க தான் செய்வோம் அப்படின்றத அந்த கட்ஸோட சண்முகம் சொன்னார். இந்த துணிச்சல் நான் பாராட்டுறேன். டெய்லி எடுத்துக்கிட்டாக்க சீமான் காட்டுக்கு போனார், அதை தின்னாரு, இது தின்னாரு, அதை பண்ணாரு, இது பண்ணாரும் போடுறாங்களே தவிர வேங்கவேல் செய்தியை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ 1-2 தொலைக்காட்சி போடுறதோட சரி. ஊடகத்து மேலே அவ்வளவு ரொம்ப உங்களுக்கு எல்லாமே கமர்ஷியலாக பார்க்கணும், சென்சேஷனலாக பார்க்கணும், அதை வந்து வியூஸ் அதிகமாக இருக்கணும், அதில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது சிறங்கு மாதிரி இல்லையா? சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி இல்லையா? அப்போ இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. தனி மனித வழியை சமூக வழியாக மாற்றணுமா இல்லையா? அது கடமை இருக்கா இல்லையா? பொறுப்பு இருக்கா இல்லையா?